திமுக கூட்டணி கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இதில் பல கட்சிகள் சேர்ந்து கைகோர்த்து பயணிக்கிறார்கள். எல்லாருக்குமே ஒரு அடிப்படை கொள்கை தெளிவு அப்படிங்கிறது இருக்கு. ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி, சமூக நீதியை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு கூட்டணி, எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டணி. இரண்டாவது, பொதுவான ஒரு அரசியல் நோக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட இந்த கூட்டணி கட்சிகள்ல ஆட்சிக்கு வந்தா சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும், மக்களுக்கான நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும். அதே மாதிரி மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திட்டங்கள், நீட்டாக இருக்கட்டும், சிஏ என்ஆர்சி ஆக இருக்கட்டும், ஆர்டிகல் 370 ஆக இருக்கட்டும், வேளாண் சட்டங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாடுல தான் இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு காமன் பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ் அவங்களுக்கு இருந்திருக்கு. மூன்றாவது மிக முக்கியமான பாத்தீங்கன்னா ஒரு பரஸ்பர மரியாதை அப்படிங்கிறது இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆரம்பிச்சு தொண்டர்கள் வரைக்கும் எல்லா லெவல்லயும் நீங்க அதை பார்க்க முடியுது. ஆனா எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய கூட்டணியில நீங்க பாருங்க, கொள்கை தெளிவு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ஒரு மதத்தை முன்வைத்து ஒரு பிரிவினைவாதம் பேசக்கூடிய ஒரு கட்சியோட திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி கூட்டணியில இருக்கு. அங்கே ஒரு கொள்கை, அடிப்படை கொள்கையிலேயே ஒரு முரண்பாடு இருக்கு.